தியானம் அப்படிங்கும்போது நிறைய எப்படி பண்ணணும், தியானத்தை எப்படி செஞ்சா நமக்கு வந்து தியானம் கைகூடும், மன அமைதி கிடைக்கும், இறைநிலை அப்படிங்கக்கூடிய ஒரு பேராற்றல் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. அதாவது எங்கேயாவது போய் அமர்ந்து அமைதியா இருக்கிறனால தியானம் கைகூடுமா, இல்லை கோயில்கள்ல போய் தியானம் இருந்தா தியானம் கைகூடுமா, இல்லாட்டி மலைகள் காடுகளுக்கு போய் தான் தியானம் பண்ணணுமா, இல்லை வீட்டில் இருந்த இடத்துலயே பண்ணலாமா. இன்னும் சில பேர் எனக்கு வந்து இரவு நேரங்களில் பணிகள் இருக்கும், காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த மாதிரியா வந்து தியானத்தை வந்து செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, எப்படி செய்யணும்னு தெரியல, செஞ்சாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் செய்ய முடியல, வந்து எத்தனையோ பயிற்சிகள் இருந்தாலும் இம்கார பயிற்சி அப்படிங்கிறத நீங்க செய்யும் போது உங்க மனசை அமைதிப்படுறது இல்லாம பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் உடல் பூர்வமாக அனுபவிக்கிறது உங்களுக்கு தெரியும். 2 கைகளை இப்படி வச்சுக்கிறோம், இதை வச்சு மூடிக்கிறோம், தொடை மீது கையை வச்சுக்கிறோம், நிமிர்ந்து உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு உடம்பு ரொம்ப ஸ்டிஃப் பண்றேன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நாக்குடைய நுனிப்பகுதி உங்களுடைய உள்நாக்கு பகுதி மீது டச் பண்ற மாதிரி வச்சுட்டு 2 பற்களும் படாம விசுப்தியிலேருந்து நான் சொல்றது போல அப்படிங்கக்கூடிய ஒரு சப்தத்தை எழுப்பணும். அதாவது உங்களுடைய 2 கண்களும் பிருவ மத்திய பார்த்துருக்கணும். நீங்க கண்களை மூடி பிருவ மத்திய பார்த்தாலும் சரி, இல்லை கண்களை திறந்து கொண்டு பிருவ மத்திய பார்த்தாலும் சரி, கண்களை மூடிக்கொண்டு பிருவ மத்தியில கவனத்தை செலுத்தி இந்த விசுப்தியிலேருந்து அப்படிங்கக்கூடிய ஒரு சப்தத்தை நீங்க எழுப்பணும். மெதுவா சுவாசத்தை ஃபர்ஸ்ட் உள்ள இழுங்க, சுவாசத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் இம்ங்கிற ஒரு சப்தத்தோட சுவாசத்தை வெளியிடுங்க. இது மாதிரி செய்யும் போது உங்க உடலுக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல் ஊடுருவி உங்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கறத நீங்க நல்லபடியா உணர முடியும்.